ஹலோ புதுயுகம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அன்கட். இன்றைக்கும் நம்ம கோலிவுட் அன்கட்டில் சினிமா சம்மந்தமாக நிறையா நியூஸ், இன்ஃபர்மேஷன், ப்ரெஸ் மீட்ஸ் இதெல்லாம் காத்துட்ருக்கு. ஸோ வாங்க பார்க்கலாம். Camera, rolling, music. 1, 2. நம்ம பார்க்க போகிற விஷயம் கமர்கட் படத்தோட ப்ரெஸ் மீட்டுங்க. என்னங்க பேரே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குல்ல? பேருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரெஸ் மீட்டும் நடந்திருக்கு. வாங்க பார்க்கலாம். நேர்களுக்கு வணக்கம். என் பேர் மனிஷ் அஜித். என்னுடைய 7வது படம். ஸ்ரீராமுக்கு பேரா பண்ணியிருக்கேன் ஹீரோயினா. என்னோடய கேரக்டர் நேம் வந்து பூங்கொடி. நல்லா இருக்கு இல்லைங்களா? அண்ட் பூங்கொடின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வில்லேஜ் பேஸ் கதை தான் இது. வில்லேஜில் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வந்து நாங்கள் அப்படியே கொடுத்துருக்கோம் தான் சொல்லணும். இதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. எப்படி ஒரு 2 காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க எப்படி இருப்பாங்களோ அதே தான் நாங்களும் பண்ணியிருக்கோம். படிக்கிறது, லவ், எமோஷன், ஆக்ஷன், இப்படி எல்லாமே இந்த படத்தில் வந்து நாங்கள் பண்ணாததுன்னு எதுவுமே இல்லை. பொண்ணுங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும் எல்லாம் பண்ணியிருக்கோம். பண்ண முடியாததையும் பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும். நியூஸ் கிரியேஷன்ஸ் ஸ்ரீ தக்ஷா இனோவேஷன்ஸ் சார்பில் மிஸ்டர் சந்திரமோகன் தயாரிக்கிற படம் தான் கமரக்கட்டு. அந்த படத்தோட டைரக்டர் ராம்கி ராமகிருஷ்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கமரக்கட்டு படம் ஒரு திருவண்ணாமலையை சார்ந்த கிராமங்களில் நடக்கிற ஒரு ஸ்கூல் பசங்களோட லைஃப் தான் இந்த கதை. இந்த கதைக்கு வந்து லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய லொக்கேஷன்ஸ், ஒரு 80 லொக்கேஷன் தேவைப்படுச்சு. ஒரு லொக்கேஷனை தேடி அதை கண்டுபிடிச்சி விஷுவல் பியூட்டி இப்போ தேவைப்படுது நிறைய. சாதாரணமாக ஒரு படத்தெல்லாம் இப்போ எடுக்க முடியல. அதுக்காக ரொம்ப அது லொக்கேஷனுக்கு மெனக்கிட்டுருக்கோம். ரெண்டாவது வந்து ஆர்டிஸ்ட் சைடு அப்படின்னு பார்த்திங்கன்னா யுவன் சாட்டை பண்ண யுவன், போலீஸோட பண்ண ஸ்ரீராம், பக்கோடா பாண்டி, இவங்க வந்து லீட் ரோல் பண்ணுறாங்க. ஹீரோயின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிஷ் அஜித். ரெண்டாவது வந்து கேரளாவில் வந்து ஒரு பொண்ணை அடிக்க வச்சுருக்கோம், ரக்ஷா ராஜ்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஹீரோயின்ஸாக பண்ணுறாங்க. கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிந்து நடிக்கிறாங்க. ரெண்டாவது வந்து கிரைன் மனோகர், தளபதி தினேஷ், வாசு விக்ரம், சேத்தன், இப்படி இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக நடிக்கிறாங்க. சாங் படத்தில் மொத்தம் ஒரு 5 சாங்ஸ் வச்சுருக்கோம். 2 தீம் மியூசிக் வச்சுருக்கோம். சாங்ஸ் எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேன். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் இது வந்து ஆடியோ சாங்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா தேட்டருக்கு வந்து நிச்சயமாக படத்தை பாருங்கள். நான் அங்காடி திரு சிந்து பேசுகிறாங்க. ஏன்னா நிறைய மூவியில், சீரியலில் எல்லாம் பார்த்துருக்கலாம். பட்டு எங்கள் மூவி வந்து கமர்கட் மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன். வெரி குட் கேரக்டர். இந்த மாதிரி கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. இந்த படத்து மூலிமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கேரக்டர் கொடுத்த எங்கள் ராம்கி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு காமெடி, த்ரில்லர், ஆக்ஷன் ஃபிலிம் இது. ஸோ இந்த படத்தில் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா, கமரக்கட் அப்படின்னு என்னது, இட்ஸ் அ ஸ்வீட் விச் இஸ் வெரி ஹார்ட். அதை பார்த்து சாப்பிட்லன்னா நம்ம பல்ல உடச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்தில் 2 மெயின் கேரக்டர்ஸ் வந்து ஒழுங்காக ஹேண்டில் பண்ணனால படத்தில் வர பிரச்சனைகள், அதனால் என்ன நடக்குது அப்படி தான் கதை மூவ் ஆகுது. என்னோடய பேர் ரக்ஷராஜ். அதுக்கு முன்னாடி வந்து சண்டியர் ஃபிலிம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து ஒரு ஃபிலிம் முடிச்சதுன்னு சொல்கிறது தொப்பி ஃபிலிம் நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸாக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ வந்து கமர்கட் ஃபிலிம் பண்ணிகிட்ருக்கு. அதில் வந்து ஹீரோயினே பண்ணுறது. கேரக்டர் நேம் வந்து மலர்கொடி. மலர் பற்றி சொல்லும்போது ஒரு இன்னசென்டான கேரக்டர். அதில் வந்து அக்கா தங்கச்சி எப்படி க்ளோஸாக இருக்கும், எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட். நான் வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸ்கூலாக இருந்தாலும் காலேஜாக இருந்தாலும் ஒரே கிளாஸு படிச்சுட்டு இருக்குது. பிரியாத ஒரு அக்கா தங்கச்சி எப்படி ஃப்ரெண்ட்லி, அப்படி க்ளோஸாக இருக்கும். ஊரும் என்ன முடிவெடுக்குன்னா 2 பேர் சேர்ந்தே முடிவெடுக்கும், அப்படி ஒரு கேரக்டர். நான் வந்து அக்கா தங்கச்சி கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னோடய தங்கச்சியை பண்ணுறது மனிஷை வந்து
நல்லா இருக்குது. என்னோட பேர் வந்து யுவன். நம்ம கோலிவுட் அன்கட்டில் அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் 3 வார்த்தையோட ஆடியோ லான்ச். அங்கே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்ததுங்க, வாங்க பார்க்கலாம். இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் டே. ஏன்னா நாங்கள் வந்து ஆடியோ லான்ச் பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு டிவிலையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லையோ அப்படி பண்ணுறதை விட ஆடியன்ஸ் கிட்ட வி வாண்டட் டு கம் டைரக்ட்லி டு தி ஆடியன்ஸ். அண்ட் நீங்கள் வந்து பாட்டு கேட்கணும், நீங்கள் தானே ஃபைனல் ஜட்ஜ் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதனால் நீங்கள் பாட்டு கேட்கணும், உங்கள் மத்தியில் நாங்கள் ஆடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் தி ஐடியா ஆஃப் டுடேஸ் இவெண்ட். I want to thank Capital Film Works, Charan sir, producer of this project. தமிழ்லையும் பண்ணியிருக்கோம், தெலுங்குலையும் பண்ணியிருக்கோம். தெலுங்குல இட்ஸ் a fresh film, dubbing film இல்லை. தெலுங்குல வந்து மூடு முக்கல்லோ சப்பாலன்ட்டே, கரெக்டா சார்? அண்ட் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அதை நாங்கள் சொல்கிறத விட டீசரை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். டாக்டர் டி.கே. மூர்த்தி, டி.கே. ஜெயராமன், திருமதி வைதேகி, செல்வி பூர்விகா, திரு அப்துல் சத்தார், திரு செங்கல்பட் ரங்கநாதன், திருமதி பிரேமலதா, திருமதி டி.கே.ஜே. சுகன்யா, திரு ஸ்ரீகாந்த், இயக்குனர் சிகரம் கே. பாலச்சந்தர், இசைப்புயல் ஏ. ரஹ்மான். இன்றைக்கி இப்போ நான் லிஸ்ட் பண்ண இந்த நேம்ஸ்லாம் இல்லைனா இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் நின்று இருக்க முடியாது. அவங்களுக்கு என்னோடய மரியாதை கலந்த வணக்கங்கள். இன்றைக்கி இந்த ஸ்டேஜுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தாருன்னு சொல்கிறத விட தூக்கிட்டு வந்த என்னோடய ப்ரொடியூசர், I would like to call him my godfather. நான் அது அவர்கிட்ட கேட்கல, சாரி சார், சரண் சார். ஸோ அவருக்கு நன்றிங்கிறது ரொம்ப சின்ன வார்த்தை, ஆனால் இன்றைக்கி அதுதான் சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நன்றி சார். ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆனதுக்கப்புறமா திருப்பி 12 டியூன் பண்ணி 12வது டியூன் வரைக்கும் அதுதான் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சிருக்கலாம். இது எல்லாத்தையும் பொறுத்துட்டு ஸ்டில் எனக்கு ஒரு க்ரியேட்டிவ் ஸ்பேஸ் கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ண என்னோடய டைரக்டர் மதுமிதா, அவங்களுக்கு தேங்க்ஸ். இந்த பாடல்களுக்கு அர்த்தம் கொடுத்த லிரிசிஸ்ட் மதன் கார்கே அவர்கள், என்னோட நண்பர்கள் கோ சேஷா, சபரிவாசன், சுப்பு அண்ட் என் கூடவே ஒரு பாட்டு எழுதின ஜம்போ, இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த பாட்டுக்கு உயிர் தந்த சிங்கர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. அதுக்கப்புறமா இட் இஸ் பட் நேச்சுரல் ஃபார் மீ டு பி வெரி பேஷனேட் அபவுட் வாட் ஐ டூ. பட் அதே லெவல் ஆஃப் பேஷன் அண்ட் இன்வால்மெண்ட்டோட நான் கேட்ட ஒவ்வொரு ரீடேக்கும் முகம் சுளிக்காமல் ஃபுல்லாக இன்வால்மெண்ட்டோட பெஸ்ட்டாக கொடுத்த என்னோடய இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், முக்கியமாக என் கூடவே ஒர்க் பண்ண என்னோடய சவுண்ட் இன்ஜினியர்ஸ், என்னோடய கோர் டீம், இந்த பாட்டுக்கு முழு வடிவம் தந்த சினிமாட்டோகிராஃபர் ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறமா எடிட்டர் கிரண் கண்டி, அதுக்கப்புறமா டான்ஸ் மாஸ்டர்ஸ் அஜய்ராஜ் மாஸ்டர், ராபர்ட் மாஸ்டர், காயத்ரி ரகுராம் மாஸ்டர், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. ஒரு சின்ன படமாக தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை, அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு பேராக அப்படி ஆட் பண்ணிக்கிட்டே வந்துச்சு. லைக் மதன் கார்கி சார், பாக்யராஜ் சார், எம்எஸ் பாஸ்கர், ஆர்த்தி, ரோபோ சங்கர், படவா கோபி, அப்படி ஒன்றொன்னா அப்படி ஆட இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. ஸோ ஐ எம் ரியலி ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. அர்ஜுன் சிதம்பரம், இவரை நாங்கள் போய் ஏதோ ஒரு ஷோவில் ஒன்று பார்த்ததுக்கப்புறமா வந்து வி ஃபிகர்ட் ஹி வாஸ் ஓகே, இவரை வச்சு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டோம் பிகினிங்கில், அது சொல்லக்கூடாது சபையில், பட் வந்து என் தம்பி மாதிரி. ஸோ யூனோ இவங்களை பாராட்டக்கூடாது, ஆனால் சபைன்னு வரும்போது பாராட்டி தான் ஆகணும். தேவ் டன் சச் அ கிரேட் ஜாப். இந்த பெரிய ஆர்டிஸ்டோடலாம் ஒர்க் பண்ணும்போது எந்த தயக்கமும் கிடையாது, ஃப்ரீயாக இருந்தாங்க. அவங்களும் அந்த கம்ஃபர்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ தேவ் டன் அ ரியலி ரியலி குட் ஜாப். டான்ஸும் நல்லா கற்றுக்கிட்டாங்க, ஆக்டிங்கும் கற்றுக்கிட்டாங்க. இனிமேல் மேடையில் பேசுகிறது தான் கற்றுக்கணும். அடுத்ததாக வெங்கி கொஞ்சம் பொறுப்பாளி. இவங்கெல்லாம் லேட்டாக வர்றாங்கன்னா வந்து இவங்க தான் வந்து அவங்கள காலங்காத்தால கிளப்பி கொண்டு வரது லொக்கேஷனுக்கு, இதெல்லாம் வந்து இவர் தான் செய்கிறது. முதல்ல இவங்க 2 பேரும் ஒரு வார்த்தை பேச சொல்லி மூணு வார்த்தையை பேசுகிறேங்க. 3 வார்த்தை என்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கு நன்றி, அதை தவிர எனக்கு பெருசாக எதுவும் சொல்ல தெரியல. படத்தை தேட்டருக்கு போய் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த 3 வார்த்தை வந்து என்னென்னு உங்களுக்கு படத்தை பார்த்தப்புறமா புரியும். தயவுசெய்து தேட்டருக்கு போய் பாருங்கள். தேங்க்யூ வெரி மச். ப்ரொடியூசர், டைரக்டர், கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லோரும் தேங்க் பண்ணுவாங்க. அவங்கள நான் தேங்க் பண்ணதாகவே வச்சுக்கிட்டோம் அவங்க. பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், காஸ்டியூமர்ஸ், மேக்கப் மேன், லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் யாருமே கிடையாது, எந்த பெரிய ஸ்டார்ஸும் கிடையாது. ஸோ எங்களுக்காக உழைச்சி எங்களை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வச்சு நீங்கள் யூ சி த ஹாப்பி சைட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்.
கஷ்டப்பட்டதெல்லாம் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த சப்போர்ட்டை ஆடியன்ஸாக நீங்கள் தரீங்க, அதே சப்போர்ட்டை அவங்க பிஹைண்ட் கேமரா எங்களுக்கு எப்போதுமே தரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். 3 வார்த்தை தங்கை மதுமிதா சொன்ன மாதிரி சொல்லத்தான் நினைக்கிறேன். இல்லை எஸ்வி சுப்பையா சொல்லுவார் அந்த 3 வார்த்தை. இந்த படத்தை பற்றி 3 வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னாக்கா நிறைய 3 வார்த்தைகள் சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல டீம். தங்கை மதுமிதாவை பற்றி நான் சொல்லணுன்னாக்க எனக்கு கூட பிறந்த தங்கச்சி இல்லை, ஆனால் இவங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அண்ணா நீங்கள் வரணுண்ணா. நான் இன்றைக்கி ராதாமோகன் சார் ஷூட்டிங்கில் இருந்தேன், நான் நயினார் குப்பத்தில். அண்ணா நீங்கள் அவசியம் வரணுண்ணா அப்படின்னு. அப்புறம் தங்கை சொன்னதுக்கப்புறமா வரலைனாக்க எப்படி, தம்பி சொன்னதுக்கப்புறமா வரலைன்னா எப்படி. இந்த நல்ல நேரத்தில், இந்த நல்ல மாலை பொழுதில் அற்புதமாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் கரம் கூப்பி வரவேற்று, இந்த படத்தை தயவு செய்து தியேட்டருக்கு சென்று பாருங்கள். இந்த திருட்டு விசிடி அப்படின்ற விஷயத்தில் தாங்கள் எதிர்ப்பு தெரிவியுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களையும் என் அப்பன் சிவன் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து சரணுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். சரண் மட்டும் இல்லை, எஸ்பிபி அங்கிளுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன்னா அவங்க 2 பேருமே என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ அடுத்த படத்தில் ஒரு பெரிய ரோலை அண்ணனும் சரண் அவர்களும் மதுமிதா அவர்களும் எனக்கு தருவாங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை பற்றி 3 வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, பாஸ்கரன் நான் சொன்ன மாதிரி நிறைய 3 வார்த்தைகள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நான் இது மாதிரி மதுமிதா எனக்கு சொல்லும்போது நான் என்ன 3 வார்த்தை சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது என் ஒய்ஃப் சொன்னாங்க, இதை சொல்லிவிடுங்களேன். என்ன சொல்லணும்? நானும் இந்த படத்தில் நடித்திருக்கிறேன். ஒன்று. ஓகே. 2வது, மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். ஸோ இது ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு யங் டீம். அதனால் இந்த படம் டெஃபினட்டாக வந்து இது ஒரு வெற்றி அடையும். நீங்கள் எல்லாருமே சொன்ன மாதிரி தியேட்டரில் வந்து இந்த திரைப்படத்தை பார்த்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணோம். கெட்ட செய்தி சொல்ல இங்கு ஆளு யாருடா, இந்த பட்டணத்தில் பூதம் நாங்க 2 பேருடா. ஒருத்தர் தான் இருக்கேன், இன்னொருத்தர் கீழே இருக்காரு. தில் இருந்தா ஊரை கூட்டி மைக்கு போடுடா, இல்ல ஃபேஸ்புக்ல எங்களுக்கு லைக் போடுடா. அந்த முட்டை போட்ட கோழிக்கே ஆம்லெட் ஊட்டுறோம், நாங்க கிழிய போகும் ஸ்கிரீனுக்கு எல்லாம் படத்தை ஓட்டுறோம். இது சட்டப்படி குத்தம்னா கடைய சாத்துறோம். நியூஸு நியூஸு இது கெட்ட நியூஸுடா, பீஸு பீஸு அதை எடுத்து வீசுடா. நியூஸு நியூஸு இது கெட்ட நியூஸுடா, பாசு பாசு எங்க புகழ பேசுடா. தில் இருந்தா ஊரை கூட்டி மைக்க போடுடா, இல்ல ஃபேஸ்புக்ல எங்களுக்கு லைக்க போடுடா. அவங்க வந்து முதல்ல எனக்கு இந்த கதையில் படத்தோட மெயின் கான்செப்ட், இந்த ஹீரோஸ் 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதோட கான்செப்ட் வந்து இந்த ஒரு பாட்டில் சொல்லி ஆகணும். இந்த என்டையர் கதை அட் த சேம் டைம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக அப்படிலாம் போகக்கூடாது. ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இது பண்ணுமோ. ஸோ எனக்கு இந்த பாட்டில் ஒரு லைன்லேயே இந்த படத்தோட கதை இருக்குது. இந்த முட்டை போட்ட கோழிக்கே ஆம்லெட் ஊட்டுவோம் அப்படின்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ அதுதான் இந்த படத்தோட இவங்க ஹீரோஸோட தொழில் என்ன, அதுதான் இந்த 3 வார்த்தையோட கோர். ஸோ அதை எழுதினேன். அண்ட் கிட்டத்தட்ட இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா ஒரு ஸ்கிரிப்டுக்கு ரிவிஷன் பார்த்தாங்களோ இல்லையோ, எனக்கு பாட் லிரிக்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிடுவாங்க. நிறையா ரிவிஷன் பண்ணிட்டாங்க மதுமிதா. அவங்க கிட்டத்தட்ட எப்படின்னா அதான் லே குறில் இல்லை, லே நெடில் இல்லை, லே மிடில், அந்த லெவலில் வந்து எனக்கு அவ்வளோ சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டைலாக் ரைட்டர் ராஜீவ் ராஜாராம் அவர்களையும் நான் அழைக்கிறேன். கடைசியில் வந்து ஒரு தக்காளி சாஸ் ரேப்பெல்லாம் போட்டிருக்காரு. இது எனக்கே தெரில பாட்டில் எப்போ வந்துச்சுன்ட்டு. மியூசிக் டைரக்டர் வந்து சொன்னார், இந்த இடத்துல டெம்போ இன்க்ரீஸ் பண்ணோம், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னாரு. அது நைட் ஒரு 2 மணி போல் இருந்துச்சு, ரொம்ப பசியாக இருந்துச்சு. நான் வந்து அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு விஷயம் சொன்னேன், மொட்டை பாசு காமிக்கிற மாசு தக்காளி சாசு பிடுங்குவோம் காசு அப்படின்னு. பிகாஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா அது ரேப் மாதிரி ஆயிடுச்சு கடைசியில், அது எனக்கு தெரில. இதுக்கு அவர் நான் 3 வார்த்தை சொல்லணும். இது எங்கள் கம்பெனி,
ஸோ அதனால் ஐ ஷுட் தேங்க் த டைரக்டர் ஃபர்ஸ்ட். பிகாஸ் ஏன்னா வந்து இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன். நிறைய படம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் கொரியோகிராஃபராக. பட் இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு நல்லா கான்செப்ட்லாம் கொடுத்து இந்த பாட்டை நல்லா எடுத்திருக்கோம். ஐ ஷுட் தேங்க் டிஓபி கேமராமேன். பிகாஸ் அவர் வந்து மிகப்பெரிய கேமராமேன், வினோத்தோட அசிஸ்டண்ட், பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஃபோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டர். அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் வந்து ஒருத்தர் கங்க்ராட்ஸ் பண்ணணும், மியூசிக் டைரக்டர் கார்த்தி. இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். நீங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஏஆர் ரஹ்மானை பார்த்த ஃபீலிங்லேயே இருந்துச்சு எனக்கு. அங்கேருந்து லுக் வைஸும் சரி, அவர் எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டு பாட்டு நான் கொரியோகிராஃப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த பாட்டு கேட்கும் போதும் சரி, சவுண்ட்ஸ் டூ குட். எப்படி சொல்கிறது, எல்லாம் ஒரே வயசு தான் இருந்தாலும் காட் பிளஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதில் நடித்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அது மேடையில் நான் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இல்லை, அது வந்து இயக்குனருக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு காட்சி அதுக்கு வந்து, ஏன்னா எனக்கு அப்பாவாக நடித்தவர் வந்து ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு. அதை நான் எல்லார் முடியும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் தான் அசிங்கப்படுவேன், ரொம்ப கேவலமாக அசிங்கப்படுவேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நான் வாங்கிட்டு வந்திருக்கேனே அப்படின்னு. பட் இந்த இடத்துல நான் சொல்ல முடியாது. என்னென்னா அது ஆன்சர் நான் சொல்லலை, கொஸ்டினை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஆக்சுவலாக அந்த அப்பா வந்து கடைசியில் என்னை பார்த்து, நீ வந்து நான் கொடுத்த பிள்ளை இல்லை, தெய்வம் கொடுத்த பிள்ளை அப்படின்றதான் டைலாக்கு. பட் வந்து அவர் தெலுங்கு ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தை என்னை கேட்டார். என் லைஃப்பில் மறக்க முடியாது. நான் மேடத்தை கூப்பிட்டு கேட்டு மேடம் மைக்கை வச்சுட்டு ஓடிட்டாங்க. அந்த யூனிட்டே திரும்ப அந்த டேக் எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. பொதுவாக நாங்கள் டிஸ்கஷன், ஸ்டோரி டிஸ்கஷன் உட்காரும்போது அது பார்த்திபங்கோட யூஸ் பண்ணியிருக்கான். பனசை மணியன் ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் வந்து டிஸ்கஷனில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம்னா வந்து உட்காருவார். முதல்ல கதையை சொல்லுவோம். கதையை சொல்லி முடிச்சோடனே இதில் எனக்கு 3 சந்தேகம், அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த சந்தேகத்தை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உடனே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிம்பாரு. என்னங்க 3 சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் சொல்லுவார், இந்த படத்துக்கு டிஸ்கஷனுக்கு எனக்கு எவ்வளோ சம்பளம் அது முதல்ல, இப்போ எவ்வளோ கொடுப்பீங்க, மீதி எப்போ கொடுப்பீங்க, இதை மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உடனே டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. என்னென்னா சினிமாவில் வந்து பணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரதானமாக தான் எல்லாருமே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் மதுமிதாவுக்கும் நிறையா அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுட்டாங்க. ஆனால் அதை விட்டு போட்டு சினிமாங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து அதை இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செலவானாலும் பரவாயில்லன்ட்டு அவங்களும் ரெடியாக இருக்காங்க. மதுமிதாவும் டைரெக்ஷன் பண்ணணும், சொந்த படம் எடுக்கணும்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அதே மாதிரி சரணுக்கு அவர் எஸ்பிபி சார் அவர் என்னென்ன வேணுமோ அவர் பண்ணி வச்சுருக்காரு. இருந்தாலும் உண்மையான அந்த சினிமாவில் ஈடுபாடு இருந்தால் தான் வந்து அதை செய்ய முடியும். ஸோ அவர் நிறைய பேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நான் ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு மனசார அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறையா டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதனால் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் இதில் வந்து நானாகவே நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். அதனால் இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இவங்களோட வந்து அந்த ஒரு நாள் தான் அன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 2 மணி வரைக்கும் போச்சு. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன் வந்த மாதிரி எல்லாமே அப்படி அந்த மாதிரி எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இது ஒரு டீம் ஒர்க்கு, எல்லாருமே ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக வேலை பார்த்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து படம் நல்லபடியான ஹியூமர் சென்ஸுங்கிறது நான் நடித்த சீனுகளில் வந்து அதனுடைய கதையினுடைய போக்கு என்னங்கிறது வந்து கிளைமேக்ஸ் வரும்போது தெரிஞ்சது. அதனால் நல்ல ஹியூமர் சென்ஸோடு எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படம் பெரிய சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பாஸ்கர் சொன்ன மாதிரி சக்ஸஸ் ஆன விழாவிலையும் வந்து கலந்துக்கணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. இன்றைக்கும் கோலிவுட் அன்கட்டில் நீங்கள் பார்த்த எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதே மாதிரி நாளைக்கும் நிறைய இன்ஃபர்மேஷனோட வரேன். அன்டில் தென் இட்ஸ் பிரகாஷ் சைனிங் ஆஃப். பாய்.